வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னா பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் இன்றைக்கி பாருங்கள், கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ் போட்டிருக்கு. அதாவது அதோடைய ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு அந்த க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் அது புல்லிஷில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லும். ஸோ புல்லிஷ் போக சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் இன்னும் நல்லா இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். நடக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அது கூட நம்ம இங்கே ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிருந்தோம். இங்கே ஒரு ரேஞ்ச் வரைஞ்சிருந்தோம். அந்த ரேஞ்சு கீழே இருந்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஹை அப்புறம் இந்த ரேஞ்சையும் சேர்த்து பிரேக் பண்ணும் சமயத்தில் நல்லா மேலே போகலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் 1 ஹவரில் தெரிஞ்சுக்கலாம். மேலே 23,577, கீழே 23,350 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது ஹைக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால டைரெக்டாக இதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைனா இந்த 577 ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப 350 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இங்கேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது பிரேக் பண்ணி நல்லா செல்லிங் போகலாம். சிபிஆர் பாருங்கள், லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷை சொல்லுது. பட் சிபிஆருக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அது புல்லிஷை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பேரிஷ் ஒன்று புல்லிஷாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த சிபிஆருக்கும் மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அது R1 வரைக்கும் போகும். இங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா R1, R1லேருந்து பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா அப்படி R2 போகும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப சிபிஆர் வந்துடும். இது சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன். சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா நம்ம செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். அது S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டால் தான் அது திரும்ப S2 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுவரை சிபிஆர்லேருந்து செல்லிங்க்கு போக வேண்டாம். ஆனால் S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அது திரும்ப நல்லா புல்லிஷில் R1 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ் போட்டிருக்கு. இந்த க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸாக இருக்குது. ஸோ புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி 51,700 தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா தொடர்ந்து மேலே போகலாம். ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த சப்போர்ட்டு அதையும் தாண்டினா கீழே இருக்கிற சப்போர்ட் வரும். ஸோ 1 ஹவரில் 51,797, 51,138 இருக்குது. இதுவும் பாருங்கள் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் டைரெக்டாக ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா மேலே போகலாம். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும். இதையும் பிரேக் பண்ணால் தான் கீழே டவுனு. அதனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். இதை பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா இன்னும் மேலே போகலாம். அப்படியே பாருங்கள், லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அது புல்லிஷ். நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ரூல் தான். சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணும். மேலே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுத்தா R1 வரைக்கும் போகும். இங்கே R1 பிரேக் பண்ணிச்சுன்னா R2 போயிடும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப சிபிஆர் வந்துடும். செல்லிங்க்கு பயன்படுத்திக்கலாம். சிபிஆர் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். அது S1 தாண்டும் பொழுது தான் செல்லிங் நாம் பயன்படுத்தணும். சப்போஸ் S1லேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா திரும்ப அது R1 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான ரிசர்ச்சு. இந்த கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ் அதற்போல் புல்லிஷ் கொண்டு போகுதா அல்லது அந்த கோல்டன் கேண்டில்ஸோட லோ பிரேக் பண்ணி கீழே வருதா அப்படிங்கிறத நாளைக்கு செக் பண்ணலாம். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா விடையும் பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிச்சு பண்ணுங்கள். மிக்க நன்றி.